காஷ்மீரில் நடக்கப்பட்ட அந்த படுகொலை 24 பேருடைய படுகொலை வந்து அது காஷ்மீர் தீவிரவாதிகளுடைய விஷயம். நல்ல வார்த்தையை கேளுங்க. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அங்க வந்து அது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்த வேலை. அதை ஏன் ஒரு மதத்தின் பெயர்ல கொண்டு வரீங்க? அப்ப மோடி அங்க போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா போயிருக்கணும். ஒரு தவறான ஆள் ஒரு தலைமையில் இருக்கும்பொழுது அந்த தலைமையை நீக்கின பிறகு அதுக்கு பிறகு நல்ல ஒருத்தரை போட்டா கூட அந்த தவறான ஆள் நீக்கப்பட்ட ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அடுத்த தலைமை நம்மை விட மோசமா இருக்குங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நடக்கும். அதுதான் நடக்கும். அதுதான் நடந்து கொண்டிருக்கு. அண்ணாமலையால எந்த இதுவும் அண்ணாமலையால ஒரு இதுவும் ஏற்படலை. ஒரு புழுக்கியும் நடக்கல. அண்ணாமலை யாருங்க? என் தூசுங்க அந்த ஆளு. அண்ணாமலைக்கு எனக்கு ஈக்குவலான ஆள் அவரு. ஐபிஎஸ் பிட் அடிச்சு யாரு வேணா பாஸ் பண்ணாங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? 6 வருஷம் ஒரு வீடியோ ரகசியமா மறைஞ்சு நின்று ரெக்கார்ட் பண்ணதை நீ வேலையை விட்டு போறியா, நான் வேலையை விட்டு அனுப்பட்டுமான்னு கேட்குற சூழ்நிலையில் வேற வழி இல்லாத வேலையை விட்டு போன ஒரு ஆள் நான் ஐபிஎஸ் சர்வீஸ் அப்படின்னா அசிங்கமா இல்லை உங்களுக்கு? வணக்கம் வாவு தமிழா நண்பர்களே. பன்முக திறமைகளை கொண்ட திரு SV சேகர் அவர்களை தான் இன்று நாம் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை. ஆமாம், பிஸியாக இருக்கீங்க. நான் இப்போ ரொம்ப இந்த 1-to-1 பேட்டி கொடுக்கறது நிறுத்திட்டேன் கொஞ்ச நாள் ஆச்சு. ஏன்? சும்மா வெட்டி பேச்சா இருக்கு. இல்லை, பேச்சு தானே உங்களுடைய பலம். பேச்சு எனக்கு நான் பேசவே நான் அதுக்காக நான் ஊமையாக இருக்கேன். நான் பேசிட்டு தான் இருக்கேன். அதே சமயத்தில் மௌனம் ஒருதான்லாம் இல்லை. எனக்கு எங்கே பேசணுமோ அங்கே பேசுகிறேன். இப்போது நேற்றுக்கு திருச்சி போனேன், மீட்டிங் பேசினேன். ஒரே சமயத்தில் அங்கே 1500 பேருக்கு மேலே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லா 72வது பிறந்த நாளுடைய செலிப்ரேஷன் அங்கே பேசினேன். அதில் அதை தனியாக பேசினாலும் அதான் பேச போகிறோம். தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் விரும்பிய அண்ணாமலையை தூக்கணும், அப்புறம் இந்த கட்சி உருப்பிடும், நல்ல காலம் வரும்னு சொன்னீங்க. அண்ணாமலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு பிஜேபி நல்ல காலம் வந்துருச்சா? நயினார் நாகேந்திரன் வந்துட்டாரு. எப்போதுமே ஒரு இடத்துல ஒரு தவறான ஆள் ஒரு தலைமையில் இருக்கும்பொழுது அந்த தலைமையை நீக்கின பிறகு அதுக்கு பிறகு நல்ல ஒருத்தரை போட்டா கூட அந்த தவறான ஆள் நீக்கப்பட்ட ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அடுத்த தலைமை நம்மை விட மோசமா இருக்குங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நடக்கும். அதுதான் நடக்கும். அதுதான் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இன்னும் நல்ல காலம் பார்க்க இன்னும் காலம் ஆகுங்கிறீங்க. தமிழ்நாட்டில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 4 சீட்டு வாங்கினது ஒரு அதிசயம். அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் எப்போ அவங்க மதத்தை கையில் எடுத்துட்டாங்களோ அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய வாய்ப்பே கிடைக்காது. இல்லை, மதம்ங்கிறவங்க இன்னைக்கு நேற்று கையில் எடுக்கலையா? அது மதம்ங்கிறத அவங்க கையில் எடுத்து பல வருஷங்களா. நான் தமிழ்நாடை பற்றி பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் என்னவோ அதான். மதத்தை யார் வேணா கையில் எடுக்கலாம். அது மதம்ங்கிறது யானைக்கு மதம் பிடிச்சா என்ன அப்படிங்கிறோம்ல, அதே தான் மனுஷனுக்கும் மதம் அளவுக்கு அதிகமாக பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை. அதுவும் எப்பப்பாரு வந்து இந்து மதம்ங்கிறது என் மதம் இந்து மதம். ஆனால் அதே சமயத்தில் என்னால் கிறிஸ்துவர்களையோ முஸ்லீம்களையோ என்னால் விரோதிச்சுக்கவோ இல்லை அவர்களை பற்றி தவறாக நினைக்கவோ எனக்கு மனசு இடம் கொடுக்காது. அது மாதிரி தான் 90% 95% மேலே இந்துக்கள் இருக்காங்க. சரி, இந்து மதத்தினுடைய அடிப்படை தன்மையே சகிப்புத்தன்மை. அதை விட்டுட்டு ஏட்டிக்கு போட்டியா நான் பண்றேன் நீ பண்றேன்னா சரியா வர. இப்போ காஷ்மீர்ல பிரச்சனை நடக்குது. சரி, காஷ்மீரில் நடக்கப்பட்ட அந்த படுகொலை 24 பேருடைய படுகொலை வந்து அது காஷ்மீர் தீவிரவாதிகளுடைய விஷயம். நல்ல வார்த்தையை கேளுங்க. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அங்க வந்து அது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்த வேலை. அதை ஏன் ஒரு மதத்தின் பெயர்ல கொண்டு வரீங்க? ஒரு நிமிஷம் நீங்க போய் பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் இருக்கு. அங்க அதுக்கு பிறகு வந்தாங்கல்ல, தப்பிச்சு வந்த எத்தனை இந்துக்கள் சொல்றாங்க, அங்க இருக்கிற முஸ்லீம்கள் தான் எங்களை காப்பாத்தினாங்க. அந்த குதிரை வண்டிக்காரர் இறந்து போனாரு, அந்த தீவிரவாதி சுட்ட போது அவனுடைய துப்பாக்கியை புடுங்க போகும்போது இவரை சொல்றாங்க. அப்போ காப்பாத்தினவனை உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனா பேரை கேட்டு சுட்டவனை மாத்திரம் சொல்வீங்கன்னா உங்க மனசுல ஒரு கெட்ட புத்தி இருக்கு. இல்ல நீங்க உங்க பாயிண்ட்டுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுங்க. நான் என் பாயிண்ட் மட்டும்தான் இங்க ரிஜிஸ்டர் ஆகணும். உங்க பாயிண்ட் இங்க ரிஜிஸ்டர் ஆகக்கூடாது.
அதுக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பாருங்கள். அதை ஏன் மதமா பார்க்குறீங்க? பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. அது சரியான விஷயம் அல்ல. எத்தனை பேட்டி கொடுத்தவங்க ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, பாக்கி என்ன எத்தனை பேர், மொத்தம் 26 பேர், எத்தனை பேர்? ஏன் நீங்களே இப்போ என்னென்னமோ பேசிக்கிறீங்க? பேசாதீங்க தயவு செஞ்சு. ஒரு இடத்துல ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னா உயிர் எல்லாருக்கும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜெயின் எல்லாருக்கும் ஒரு உயிர் தான். உயிர் போயிடுச்சுன்னா அது டெட் பாடி. அப்போ ஏன் நீங்கள் வந்து அதை போய் அது வந்து முஸ்லீம் டெட் பாடி, இந்து டெட் பாடி, ஏன் உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? பணத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. லோக்கலா எவ்வளோ பாலிடிக்ஸ் பேசுறீங்க, ஏன் இதுவும் அப்படிதானே பேசுறீங்க? சேகர் கேட்டு கேட்டு தான் அவன் அடிச்சிருக்கான். என்ன கேட்டான்? அவன் வந்து என்னமோ நீங்க வந்து துப்பாக்கி அவன் பக்கத்துலயே நின்று அதை கேட்டு வந்து சொல்ற மாதிரி சொல்றீங்க. எல்லாமே அப்படிதானே? எல்லாம் அப்படி இருக்குல்ல, அப்படி சொல்லக்கூடாதுங்க. அப்படி இருந்தா வலது காதுல வாங்கி விட்டுடுங்க. சமாதானம், உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தர் வேணும்னு சொன்னா சில தவறுகள் இருந்தால் அதை ஒதுக்கிடணும். வேண்டான்னு சொன்னா தவறுகளெல்லாம் பெருசாக்கி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன். இந்தியாவில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இந்தியன், தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழன், அவ்வளவுதான். அப்போ மோடி அங்கே போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா போயிருக்கணும். ஏன் போன என்ன, போயிருக்கலாம். ஒரு பொருளோட செக்யூரிட்டி ரீசனுக்கும் போகல, அதோடதான். அதுக்கு மேலே என்ன இருக்கு? மோடி போயிருக்கணும். நான் என்ன சுப்பிரமணிய சாமியா? மோடி ஏன் பீகாரில் போய் உட்காந்துருக்காரு, அவர் காஷ்மீர்லாம் போயிருக்கணும்ட்டு நான் ஏன் சொல்லணும்? எனக்கு அவசியம் இல்லை. தவிர மோடியை இந்த சமயத்தில் மோடியை விமர்சனம் பண்ணுறது, மோடி ராஜினாமா பண்ணணும், அமித்ஷா ராஜினாமா, இதெல்லாம் இது தேசத்தினுடைய பிரச்சனை. தேசத்தினுடைய பிரச்சனையை அந்த தேசத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் பார்த்து கொள்வார்கள். நம்ம தூண்டு கேமராவும் உண்டு மைக்கும் இருக்கிறதுனால வாய்க்கு வந்ததை நம்ம பேசணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பாகிஸ்தான், அது பாகிஸ்தானில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம விடுவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு நம்மளுடைய பிரதமரோ நினைச்சால் அது ரைட்டு. ஆனால் நினைச்ச உடனே இங்கே உட்காந்துக்கின்னு சந்துக்குள்ளே உட்காந்துக்கின்னு பாரு அண்ணன் விடுவார் பாரு ஒரு குண்டு, அண்ணன் ஒரு குண்டும் ஒன்றும் போட்டுற முடியாது யாரும். இன்டர்நேஷ்னல் வார் இது, பார்டரை தாண்டி வந்துன்னா வார் அது. அந்த மாதிரி வாரை வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட முடியாது. அண்ணாமலை மேல உங்களுக்கு என்ன அவ்வளோ தனிப்பட்ட கோபம்? ரொம்ப அன்பு எனக்கு. நாங்கள் 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிறோம். இல்ல, நீங்க தனிப்பட்ட கோபத்தால நீங்க அண்ணாமலை எது செஞ்சாலும் திட்டுறீங்க. சொல்ல போனா அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு 8% ஓட்டா நின்று இருக்கு. அதை வந்து அவங்க எதிரியை கூட ஒத்துப்பாங்க இல்லையா? 8% ஓட்டுன்னு எங்கேருந்து ப்ரூவ் பண்ணீங்க? பிஜேபி தனியா நின்னுதா? அண்ணாமலை செஞ்சு ஒண்ணுமே உங்களுக்கு அரசியலும் தெரியலன்னா தயவு செஞ்சு பேச. அண்ணாமலையால சும்மா அங்க ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில யாருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கோ அதுதான் கிடைச்சிருக்கு. அதுல எல்லாத்தையும் சுரண்டி எனக்கு தான் வந்ததுன்னு சொன்னா அண்ணாமலையால எந்த இதுவும் அண்ணாமலையால ஒரு இதுவும் ஏற்படலை, ஒரு புழுக்கையும் நடக்கல. அப்படி சொல்லலாமா? சொல்லுவேன், அண்ணாமலையால ஒரு புழுக்கையும் நடக்கல. அப்புறம் இன்னொருத்தர் சொல்லட்டுமா? அப்படி சொல்லலாமான்னு வேற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு புழுக்கையும் அண்ணாமலையால் நடக்கவில்லை. வன்மமாச்சியாச்சு. எனக்கு இல்ல வன்மம், சிரிச்சுட்டு தானே சொல்றேன். எனக்கு என்ன வன்மம்? அண்ணாமலை யாருங்க? என் தூசுங்க அந்த ஆளு. அண்ணாமலைக்கு எனக்கு ஈக்குவலான ஆள் அவரு. IPS பிட் அடிச்சு யாரு வேணா பாஸ் பண்ணாங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? 6 வருஷம் ஒரு வீடியோ ரகசியமா மறைஞ்சு நின்று ரெக்கார்ட் பண்ணதை நீ வேலையை விட்டு போறியா, நான் வேலையை விட்டு அனுப்பட்டுமான்னு கேட்குற சூழ்நிலையில் வேற வழி இல்லாத வேலையை விட்டு போன ஒரு ஆள் நான் IPS சர்வீஸ் அப்படின்னா அசிங்கமா இல்லை உங்களுக்கு? அந்த பேக்ரவுண்ட் தெரியாதா உங்களுக்கு? நயினார் நாகேந்திரனை பிடிக்கல, நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலை சிறந்தவர்னு சொல்றதுக்கு இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்க இல்லையா? நல்ல நண்பர் அவரு. அது எல்லாம் அதெல்லாம் வருவாரு. ஆனா நீங்க எப்படிதான் இருப்பீங்க? இல்ல அவர் மேல இவ்வளவு கோவப்படுறீங்களே நான் கேட்டேன். அவ்வளவு நான் எப்போ கேமராமேன் 2 பேர் இருக்காங்க, நான் எங்க கோவப்பட்டேன்? ஒரு கோபம் கிடையாதுங்க. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? திமுகவது மத நம்பிக்கையில நீங்க தலையிட்டதுல அது தீக்கதான் செய்துங்கிறீங்க. ஆமா, எப்படி முழு பூர்ச்சிக்கா நீங்க சோத்து என்ன முழு உங்களுக்கு தீக்காங்கிறது என்ன? திராவிட கழகம். திராவிட கழகம் என்பது இறை நன்மைக்கு எதிரானது. அதுவும் இந்து மதத்துக்கு மட்டும்தான் எதிர. பாக்கியெல்லாம் அப்படி நவத்வாரத்தையும் பொத்திக்கின்னு இருங்க. எனக்கு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நீங்க. ஆனால் திமுகல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் 2004 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. என்ன இந்து மதத்துக்கு எதிராக பண்ணிட்டாங்க? ஏன் சார் இப்போ ஒரு பதவி வந்து பொன்முடி வெளில காரணமே என்ன? பொன்முடி வெளியில வந்தது காரணம் என்ன? பொன்முடி ஏன் கட்சியில இருந்து பதவி இறக்கம் பண்ணாங்க? அதுக்காக அவர் தவறா பேசினா தானே பண்ணாங்க. அப்புறம் நீங்க திராவிட கழகம் தான் பண்ணிருக்க மாட்டேன். திராவிட கழகம் மீட்டிங்க்கு யாரு போய் பேசுறாங்களோ அவர்கள் வாயில தான் இப்படி தப்பா தைரியம் எப்படி பொன்முடிக்கு வந்து இந்த மாதிரிலாம் சைவம் வைணவத்தை பத்தி எல்லாம் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் கூட எப்படி அவருக்கு அந்த தைரியம் வந்தது? தப்பு தானே அது. ராஜா என்ன சொன்னாரு? ராஜா தானே சொன்னாரு. நான் என்ன பேசினேன் பாத்தீங்களா முந்தானத்துக்கு மீட்டிங்ல?
ஆளுக்கு என்ன எந்த கயிறு வேணுமோ கட்டிக்கங்க. நமக்கு நம்பிக்கை என்பது சில பேருக்கு மூட நம்பிக்கையா இருக்கும், சில பேருக்கு மூட நம்பிக்கை. ஆமா சார், நான் ஏத்துக்க மாட்டேன். ராஜாவை நீங்க எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறேன் சார். என்னுடைய கருத்துக்கு இல்லாத கருத்துக்கு மாற்று கருத்து தான். எனக்கு என்ன இருக்கு? நான் ஒன்றும் திமுக உறுப்பினர் கிடையாது. நீங்க உங்களுக்கு அந்த அடிப்படையே புரியாம என்ன பேசுறீங்க? திமுக ரொம்ப பாசத்தோட. நான் பாசத்தோட தான் இருப்பேன். கலைஞர் மேல பாசத்தோட இருந்தா நான் கலைஞர்கிட்ட பாசத்தோட இருந்தேன். ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதல்வர் என்கிட்ட பாசத்தோட இருக்கா, நான் பாசத்தோட இருப்பேன். அவர் என்னுடைய நாடகத்துக்கு வந்தார், அவர் என்ன பிரச்சாரத்தை கூப்பிட்டா நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன். இப்ப என்னன்றீங்க? சேகர், நான் சொல்றது வேற. நீங்க நான் சொல்றது நீங்க சொல்றது. நான் என்ன சொல்ல, இது என்னோட இன்டர்வியூ தான். சந்திரசேகர் இன்டர்வியூன்னு வரப்போறது இல்ல, எஸ்வி சேகர் இன்டர்வியூ தான் வரப்போகுது. அப்ப என் கருத்தை போடுங்க. ஒரு தனிப்பட்ட, இப்ப நீங்களும் நானும் நண்பராக இருக்கா, அதே மாதிரி நீங்களும் கலைஞரும் நல்ல நண்பர்கள் இல்லைன்னு சொல்ல. நீங்களும் நானும் நண்பருக்கும், நானும் கலைஞர் நண்பருக்கும் ஒண்ணா? அது ரெண்டு வேற வேற. அது வேற. சரி, ஓகே, யாரும் மறுக்கவே இல்லையே. நீங்களும் கலைஞரும் நல்ல நண்பர்கள், நீங்களும் ஸ்டாலின் நல்ல நண்பர்கள், திமுக பல பேர் நண்பர்கள் இருக்காங்க. நீங்க சொன்னா செஞ்சு கொடுப்பாங்க. என்னத்தையும் செஞ்சு கொடுக்கணும். நான் என்ன செஞ்சு என்ன சொன்னேன்? நான் என்ன செஞ்சு கொடுக்கணும்? நீங்களே சொன்னீங்களே, நானே டைரக்டா எம்எல்ஏ வந்தா என்ன, நான் அன்பு யாருக்காவது உதவிதோ, யாரோ ஒருத்தர் சத்துணவு கூடத்துல கேட்டுருக்காங்க, அது கொடுப்பேன். செஞ்சு கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்ல. இதுக்கு நான் காசு வாங்கினாதான் பிரச்சனை. அது இல்லாத வரைக்கும் தகுதி அடிப்படையில யாருக்கு உண்டோ அவங்க செஞ்சு கொடுக்க சார். தனிப்பட்ட நட்புங்கிறது வேற. அதுக்காக ஒரு கட்சியை ஆதரிக்க முடியுமா? சித்தாந்தங்கள் முக்கியம் இல்லையா உங்களுக்கு? அந்த கட்சியோட கொள்கைகளும் முக்கியம் இல்லையா? என்ன கொள்கை? திமுக 50 வருஷமாக என்ன சொல்றது? இந்து மத எதிர்ப்பு. இந்து மத எதிர்ப்புங்கிறது முட்டாள்தனம். திமுக இந்து மத அதுலதானே வளர்ந்தது கிடையாது. பார்ப்பன எதிர்ப்பு. உங்க தாத்தாவுடைய தாத்தா ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், அதை நான் இப்ப சொல்லி உங்களை பனிஷ் பண்ண முடியுமா? இன்னைக்கு என்ன அதை பேசுங்க. சார், உங்க நண்பர் கலைஞர் செய்யாத விஷயமா சொல்லுங்க. என்ன செஞ்ச? எவ்வளவு தூரம் இந்து மத எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு சார். அதனால தவறு செஞ்சா எனக்கு பிடிக்காத, எனக்கு கண்ணில் படாது. நீங்க விரும்புற ஆன்மீகத்தை அவ்வளவு கிண்டல் அடிச்சிருக்காரு. அப்படியா? இருக்கட்டும். அதனால ஆன்மீகம் கெட்டு போச்சா? ஆன்மீகம் கெட்டு போல. அப்புறம் நீங்க என்ன ஆன்மீகத்துக்கு பெரிய வக்காலத்து? உங்களை யாராவது இயர்பை ஐ ஆத்தரைஸ் டு ஸ்பீக் ஃபார் ஆன்மீகம் அப்படின்னு ஏதாவது மேல இருந்து லெட்டர் வந்திருக்கா உங்களுக்கு? நீங்க ஏன் குதிக்கிறீங்க? எதுல பற்றுடையரா இருக்கிற அந்த ஹிந்துவே ஒரு திருடன்னு ஒரு தடவை ஒரு பொழிப்புரை கொடுத்தாரு அவரு. ஒரு தடவை கொடுத்தாரு அவரு. சரி, இல்ல இந்த மாதிரி திமுகவும். பிரகலாதன் கதை தெரியுமா? பிரகலாதன் சார், பிரகலாதன் நரசிம்மர் அந்த இது தெரியுமா? சொல்லுங்க. என்ன சொன்னாரு? என்ன எங்கடா இருக்கான் அவன் கடவுள், எங்கடா இருக்கான் அப்படின்னாரு. அப்போ அவங்க எல்லாம் வைத்து பேசல. இந்து மதம் ஒன்றுதான் விமர்சனத்துக்கு உட்பட்டது, அதற்கு உண்டான பதிலும் உடையது. புரியுதா? எல்லாத்துலயும் இருப்பான்னு நிரூபிக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் நிரூபிக்கப்படும், அந்த இடத்துல நிரூபிக்கப்படும். நீ ஏன் குதிக்கிற நடுவுல? சரி, திமுகவுக்கு நிரூபிக்கப்படும். திமுக சொல்றவங்க அது ஏன் திமுகங்கிற கட்சி பேசுதா? இல்லையே, திமுக தனித்தனியா சார். உங்களுக்கு நீங்க 1000 பேசினாலும் 2026ல டிஎம்கே தான் வரும், அவ்வளவுதான். அப்புறம் பேசலாம், அது வேற சார், அவ்வளவுதான். இது அது வேற இல்லை, அதுதான். ஏன்னா தமிழ்நாட்டில உங்க விசியோட ஒரே ஒரு ஓட்டை வச்சு தீர்மானிக்க போறது கிடையாது. நீங்க ஒரு துரும்பு கூட கிடையாது. புரியுதா? யாருக்கு நலத்திட்டங்கள் போய் சேருதோ, யார் பலனடைகிறாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க 70% மேல இருக்காங்க. சரி, புரியுதா? அதைத்தான் பார்ப்பாங்க. கோயில் உங்களுக்கு கோயில் சாமி இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றவன் 0.01% கூட கிடையாது. என்ன, அவங்களால திமுகக்கே பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்கள வச்சு திமுக பேசுறது செய்யல. இவ்வளவு ரிலீஜியஸான பர்சன் எனக்கு நல்லா தெரியும். போனேன்னா அதெல்லாம் இல்ல, ரிலீஜியஸா இருந்த ஒருத்தர் திமுக மேடையில நின்று அவங்களுக்கு திராவிட கழகம் பெரியார் தெருல நான் டிராமா போட்டேன். அப்போ 84ல மகாபாரத்தில் மகாத்தா டிராமா போடுறேன். போடும்போது சொல்றேன், கடவுள் இருக்கவே இருக்கிறார், நீங்க நம்புறீங்களாம? நம்பலைன்னா நீங்க ஒரு முட்டாள், காட்டு மிராண்டி அப்படிம்பேன். நாடகம் முடிஞ்சு வெளில வந்தோன்னே என்னை சூழ்ந்துக்கினாங்க. எப்படி சார் நீங்கள் பெரியார் தெருவில் இந்த டைலாக் பேசலான்னு? வாடகை வாங்கிட்டீங்கள, என் ட்ராமாவில் என்ன டைலாக் உண்டோ அதை பேசுவேன். என் ட்ராமா இதுதான், நீங்கள் வேணால் அடுத்த தடவை ஹால் கொடுக்காதீங்க. சரியா போச்சு. அப்படிப்பட்டவன் நான். புரியுதா? நான் போகிற இடத்துலலாம் அந்த கலரை மாற்றிக்கின்னு அந்த மாதிரி இருக்கிற ஆள்லாம் கிடையாதுண்ணா. சவுதியில் ஒரு தடவை என்னை கூப்பிட்டாங்க, இந்த பிள்ளையார் இந்த விபூதி இதெல்லாம் வர முடியாதுன்னாங்க. எனக்கு சவுதியே வேணான்ட்டேன். அவ்வளோதானே. சவுதியில் இருக்கிற நம்மளோட வீடியோ காலில் பேசிட்டு போகிறேன். அதுக்காக சவுதி இப்படி பண்ணுதேன்னு நான் கத்தவே மாட்டேன். ஏனென்றால் அந்த தேசத்தினுடைய அவங்களுடைய இறையாண்மை அவங்களுக்கு கிடையாதுன்னா கிடையாது. அந்த இடத்துக்கு நம்ம போகாத இருக்கிறது நல்லது. இல்லை, சரி சார், உங்களுடைய நம்பிக்கைக்கு அடுத்த கேள்வி, விசுவாசமா இருக்கீங்களேன்னு நான் கேட்கறேன். நான் விசுவாசங்கிறதே இல்லையே. நான் யாருக்குமே விசுவாசம் கிடையாது. நான் நேர்மையானவன்.
விசுவாசி கிடையாது. விசுவாசின்னா 10 ரூபா கொடுத்தா அவனை வெட்டுவான், 20 ரூபா கொடுத்தா இவனை வெட்டுவான். அவன் நான் இல்லை. அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னுடைய நாடகத்துக்கு வந்திருக்கேன், அந்த விழாக்கு வந்துட்டேன், நீ என்னுடைய பிரச்சாரத்தை பண்ணணும்னு அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு, நான் பண்ண போறேன் நீங்களும் சொல்லிட்டீங்க. ஆமா, இதுல என்ன விசுவாசம்? அதுதான் சொல்லுங்க. இந்த விசுவாசம், நீங்க சொன்ன விசுவாசங்கிற உளறலுக்கு கரெக்டான அர்த்தம் சொல்லுங்க சார். உன்னுடைய நாடகத்துக்கு உங்களுடைய நாடகத்துக்கு 50 வருஷம் கிடையாது, அப்படி சொல்லல. அதையே நீங்க சரியா புரிஞ்சுக்கல. சொல்லுங்க. அவர் சொன்னாரு, சேகர் எனக்கு வந்து ரிக்வெஸ்ட் கூட பண்ணல, எனக்கு கண்டிப்பா ஒரு கட்டளை இட்டாரு, நான் வந்து பண்றேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில இது வரைக்கும் நான் எந்த நிகழ்ச்சியும் போல நான் வந்திருக்கேன். சரி, எனக்கு பெருமையா இருக்கு. சேகர் இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எங்க இருந்தாலும் என்றைக்கும் நம்ம ஆளு, என்னுடைய நண்பர், குடும்ப நண்பர் மாதிரி எல்லாம் அப்படிதான் பேசினார். அவர் இதயத்தினுடைய அடித்தளத்திலிருந்து உணர்வுபூர்வம் பேசினாரு. அப்போ நான் 20-26 போது அவர்கிட்ட நான் ஒன்று சொல்லுவேன், செய்யணும்னா அப்போ கூட நான் சொன்னேன், சார் என்னால் இனிமேல் எந்த கட்சியிலையும் சேர முடியாது. ஸ்டேஜில் பேசும்போது சொன்னேன், எனக்கு 75 வயசு ஆச்சு, என்னை விட்டுருங்க. ஆனால் உங்களோட நீங்கள் பிரச்சாரத்துக்கு போக சொன்னால் நான் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க போகிறேன். ஆனால் அதே சமயத்தில் கட்சிக்கு வேணுமா என் பையனை கொடுக்குறேன், எடுத்துக்காங்க அப்படின்னு. அவ்வளோதான். சரி, அது கொடுத்து வாங்குறதுன்னு. அது என்ன கொடுத்து வாங்குறது? உங்களுடைய நாடகத்துக்கு நான் வரேன், பதிலுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, பதிலுக்கு போட்டு அவர் ட்ராமா படுத்த போனோம். அப்புறம் அது என்ன அதான் கொடுத்து வாங்குறது? ஏன் என்ன பேசுறீங்க? பதிலுக்கு என்னுடைய பிரச்சாரத்துக்கு, அதாவது திமுகவுடைய பிராமணர்கள் இழுக்கிறதுக்கு உங்களை பயன்படுத்துறாரு அவரு. ஏன் பிராமணர்கள் இன்னைக்கு திமுக இல்லையா? எத்தனை பிராமணர்கள் திமுக இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்க பேர் சொன்னா ஹை ப்ரொஃபைல் உள்ளவங்கன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க. இருந்த போறதா உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு அண்ணாமலை ஒரு பிராமணன் கூட இல்லாத பிஜேபியில இருந்து ஒழிச்சு எடுத்துட்டாரு, அது தெரியுமா உங்களுக்கு? ஆனா மட்டும் இப்படி நீங்க வந்து ஆதாரம் ஒழிச்சு எடுத்து ஆதாரம் தான். அந்த இடத்துல அவரும் கேசவ நாயகமும் சேர்ந்து பண்ணினாங்க. எந்த பதவியில் இருக்காங்க ஒரு பிராமணன்? சொல்லுங்க. சரி, ஏற்கனவே இருந்தாங்க, அவங்க வெவ்வேறு பரிட்சார்த்தம் பண்ணி. நீங்க ஏங்க கேசவ நாயகம் மாதிரி நீங்க ஏங்க பிஜேபி சார்பா பேசுறீங்க? எல்லாமே நீங்க கேசவ நாயகம் மாதிரியா? இல்ல இல்ல எல்லாமே அப்படின்னா நீங்க ஒண்ணுமே. உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, நீங்க என்ன வேணா கிண்டல் பண்ணலாம். இல்ல பாஸ், நீங்க ஏன் தொசுக்கு பிஜேபி துள்ளி குதிச்சு ஓடி வரீங்க? இல்ல சேகர், இப்ப இலகணேசன் போன்றவரெல்லாம் பிஜேபியில இருந்திருக்காங்க, இப்ப இல்லையா? அவங்க எல்லாம் இப்ப எல்லாம் கவர்னர் ஆயிட்டாங்க. கவுன்சிலர்ல ஏதாவது தோத்துட்டாங்கன்னா அவங்க கவர்னர் ஆகிடுவாங்க. அது ஒண்ணுதான் பிஜேபியில மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்க கவுன்சிலரா இருக்கீங்க, எலெக்ஷன் இருக்கீங்க, தோத்துட்டீங்க, சரி போ அவனுக்கு ஒரு பீகார் பார்சல் பண்ணு, இது அந்த ஒரு கவர்னர் பார்சல் பண்ணு, அப்படித்தான். சரி, இப்போ ஒரு மாற்று நான் பிராமின்ஸை போட்டு தலைமையில என்ன ஆகுது? ஏன் நீங்க நான் பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் வந்தது? இதே பிஜேபி இளையராஜாக்கு எம்பி சீட்டு கொடுத்தபோது என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? ஒரு தலித்துக்கு கொடுக்குறேன் நாங்க. நான் இங்கேருந்து சத்தம் போட்டேன் போன் பண்ணி, என்ன இளையராஜா போன்ற ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு இசை ஞானிக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றதை விட்டுட்டு ஜாதி பேரை சொல்லி தலித்துக்கு கொடுத்தேன்னு சொல்றீங்க. அப்படின்னா மாத்தினாங்க உடனே அந்த லெட்டரை பாருங்க நீங்க. சரி, அப்புறம் எனக்கு அந்த பார்வை கிடையாது, உங்க மனசுக்குள்ளதான் அது இருக்கு. சேகர் செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லையா? சில விஷயங்கள் நீங்க என்ன ரைட்டுன்னு சொல்லணும்னு நான் கேட்கவே இல்லை. நான் அப்படி இல்லை, நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை. நீங்க சொல்ற இளையராஜாவே மோடி தான் மிகச்சிறந்த தலைவர், அது மாதிரி ஒரு தலைவர் கருத்து சார். எனக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு, எனக்கு வந்து இப்போ அனிருத் மியூசிக் தான் பிடிக்கும். அதனால இளையராஜா வந்து அவருடைய ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிட போகுதா? என்னுடைய மனைவியோட தாத்தா தான் ஜி ராமநாதன். இன்றைக்கும் ஜி ராமநாதன் மாதிரி தமிழில் மியூசிக் போடுறவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதுக்காக இளையராஜா குறைஞ்சிட்டு போகிறாரா? கிடையாது. நீங்கள் ஏன் கம்பேர் பண்ணிக்கிறீங்க? உங்களோட 5 விரலும் ஒரே சைஸாக இருக்கா? இல்லை இல்லை, இது பழைய டைலாக். இது சரி, என்னோட 5 விரலும் ஒரே சைஸாக இருக்கா? சரி சார், சொல்லுங்கள். எல்லா டைலாக் ஒன்று தான், மாற்றி மாற்றி பேசுகிற வாய்கள் தான் வேறு. வயலாறுன்னு ஒரு பெரிய இவர் ஒன்று மலையாளத்தில் அவர் சொல்லியிருக்கார், உலகத்தில் எல்லா வார்த்தைகளும் ஏற்கனவே பேசப்பட்டு விட்டது, பேசுகின்ற வாய்கள் தான் வேற வேறன்னார். கண்ணே, நான் உன்னை கைவிட மாட்டேன், காலம்பூரா வச்சு காப்பாற்றுவேன். எத்தனை படத்தில் எத்தனை டைலாக் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அடுத்த வாரமே கோர்ட்டில் போய் நிற்கலாம் டைவர்ஸுக்கு. அது மாதிரி தான். இன்றைக்கு உங்களுக்கு மோடியோட ஆதரவு நிலை உண்டா? இப்போ சமீபத்தில் திருச்சி கூட்டத்தில் மோடியை நீங்கள் கொஞ்சம் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. மோடியை வந்து என்னுடைய நண்பராக பார்ப்பேன். ஆனால் மோடியை வந்து அவரால் என்னால் மோடி என்ன பண்ணினாலும், அவர் திருக்குறள் புக்கு பேசினாலும், திருக்குறள் படித்தாலும், எனக்கு தமிழ் தான் உசுருன்னு சொன்னாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு
ஒரு ஒரு குஜராத்தி வந்து நம்முடைய திருக்குறள் பேசுறாரு. படிச்சுட்டு போட்டோமே. முதல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்ல திருக்குறள் படிக்க சொல்லுங்க. அது வந்து குஜராத்தி படிச்சு அது ஒரு சேகருக்கு பெருமை இல்லையா? தமிழ் எனக்கு பெருமை கிடையாதுங்க. எனக்கு பெருமை. நீ திமுக மேடையில வந்து திருவள்ளுவருடைய பேர் என்ன? திருவள்ளுவர் நீ படிச்சா படி, படிக்காத போ. எனக்கு என்ன? திமுக மேடையில கைதட்டு வாங்கணும்ட்டு அதையும் நீங்க விமர்சனம் பண்ணீங்க. தமிழ் நான் எந்த மேடைக்கு போனாலும் நான் என் பேச்சு சிறப்பா இருக்கணும்னு நான் பேசுவேன். அதை பத்தி நீங்க எப்படி கேட்க முடியும்? இல்ல, நீங்க பேசுறத வந்து உண்மைக்கு மாறா பேசக்கூடாது. உண்மைக்கு மாறு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஆமா, அந்த மேடையில என்ன சொன்னேன் இல்ல, மோடி நான் என்ன சொன்னேன்? மோடி வந்து திருக்குறளை பேசினாலும் எது பேசினாலும் இங்க வேலைக்கு ஆகாதுங்கிறீங்க. அவ்வளவுதான். இப்போ அதுதானே சொன்னேன். அவர் திருக்குறளை பேசினாலும், திருஞான சம்பந்தர் பேசினாலும், ஞானப்பால் குடிச்சாலும் இங்க போனி ஆகாது. ஏற்க வேண்டியதை நம்ம மறுக்கலாமான்னு சொல்றோம். ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம மொழியை பத்தி பேசுறாருன்னா அதை ஏத்துக்கணும். இல்ல, நீங்க படிச்சவரா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி, ஆனா ஒரு ஓட்டை எப்படி போடுவீங்கன்னு எனக்கு புரியல. சரி, அவர் திருக்குறள் படிச்சு அண்ணே போடுறா ஓட்டு, இவர் கம்பராமாயணம் போடுறா ஓட்டு இப்படியா சொல்லி அதுக்காக அப்புறம் என்ன? தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு? கொடுக்க வேண்டியது கொடுக்கல. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட இங்கே 600 கோடி கொடுக்குறாரு. குஜராத்தில் ஒரு மெடல் கூட வாங்கல. தமிழ்நாட்டுக்கு 30 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இத்தனை மெடல் வாங்குது. அப்போ ஒரு என்றைக்குமே வடநாட்டுக்காரர்களுக்கு தென்னாடுன்னா ஒரு பாரபட்சம் தான். அது மோடி உள்பட எல்லாருக்கும் தான். 3 பாஷை பேசணும்னு சொல்லி தானே வந்தாருங்க அமித்ஷா. கடைசியில் கேட்டா அவருக்கு இந்தியை தவிர வேற எதுவுமே தெரியல. அவர் இங்கிலீஷ் பேச வேணாம்னு நினைக்கலாம். இங்கிலீஷ் பேசுவார் அவரு. நாங்க கூட தான் ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறோம், வரல. என்ன பண்றது? மோடி வந்து 150 பாஷை பேசுவாரான்னு கேட்குறீங்க, அது என்ன கேள்வி? ஆமாங்க, ஒவ்வொரு வடநாட்டுக்கு போனால் ஹிந்தி உபயோகமாக இருக்கும். அவருக்கு வந்து 150 நாளுக்கு போனாரு, 150 பாஷை கற்றுக்கினா போனார். போகிற இடத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டர். இன்னைக்கு ஜப்பனீஸில் பேசணுமா உங்களோட? நான் தமிழில் பேசினா உடனே அது ஜப்பனீஸில் பேசும் இந்த ஃபோனு. அவ்வளோதானே. அதுக்கப்புறம் என்ன நீ என்ன கற்றுக்கிறது? என்னோட ஒய்ஃப் இப்போ 12 நாளைக்கு இதுக்கு போய் ஜப்பான் போயிட்டு வந்தாங்க. இங்கே ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டா போனாங்க. இளம் வயதிலேயே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மொழிகளை கற்றுக்கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அது தப்பா? கற்றுக்கொள்வது நல்லதுங்கிறது நானும் யாருமே மறுக்கல. ஆனா நீ இதை படிச்சே ஆகணுங்கிறீங்களே, அப்போ எல்லாமே திணிப்பு தான். அது எப்படி? ஏங்க ஒரு அப்பா அம்மா வந்து உங்களுக்கு நல்லது சொன்னா திணிப்புன்னு சொல்வீங்களா நீங்க? எந்த அப்பா அம்மா நல்லதுன்னு சொல்லிட்டாங்க? நல்ல விஷயங்களை மருந்து சாப்பிட்டா மருந்து சாப்பிடக்கூடாது கசக்குன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி நிறைய மொழிகளை கற்றுக்கொள்கிறாங்க. ஏங்க நிறைய மொழிகளை கற்றுக்கொள்கிறாங்க. நானே சொல்லியிருக்கேங்க, நிறைய மொழி 4 பாஷை கற்றுட்டு நீ ரயிலில் போனால் உன்னோட துணைக்கு 4 பேர் வர மாதிரின்னு அர்த்தம். ஆனால் சாய்பாபா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? 9 மொழியில் பொய் பேசுவதை விட ஒரே மொழியில் உண்மை பேசுவன் சிறந்தவன் சொல்லியிருக்காரு. அந்த கான்டெக்ஸ்ட் வேற. உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா? விசி நான் சொல்கிறேன், யாராவது சேகர் கேட்டால் சொல்லுன்னு உங்ககிட்ட சொன்னாரு. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது எப்படி, நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படி. என் ஆன்மீகம் அப்படித்தான். உணரப்பட வேண்டிய விஷயங்களில் நீங்கள் வந்து உங்கள் மூக்கு நுழைக்காதீங்க. நான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை இன்னொரு விசி கீசி யாரும் சொல்லக்கூடிய அவசியமே இல்லை. சரி, சிறுபான்மை வாக்கு நீங்க என்னத்த குட்டிகார் நடிச்சாலும் திமுக கூட்டணியிலிருந்து எடுத்துட முடியாதுன்னு சொல்றீங்க. இப்ப வந்து விஜய் வந்திருக்காரு, நிச்சயமா சிறுபான்மை ஓட்டை பிரிப்பார்னு ஒரு செய்தி வருது. செய்தி எங்கேருந்து வருது உங்களுக்கு?